டேய் பேர் என்னடா? சத்யாடா. மலைடா அண்ணாமலை. முதலில் பார்த்தேன் கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். That's what they say. B to the A to the B to the A. சத்யா 1989 ஜனவரி ரிலீஸ் ஆகி ஒரு மாபெரும் ஹிட் ஆகிடுது. அது ரிஸ்க் எங்கே நான் முதல்ல சொன்னேன் நாயகனுக்கு அப்புறம். பட் நாயகன் ஒரு பக்கம் அது ஒரு மைல்கல்னா சத்யா பிகேம் அன் ஐகானிக். யூத்துக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அண்ட் இட் வெண்ட் ஆன் டு பிகம் அ சூப்பர் ஹிட். அண்ட் இன்றைக்கும் அந்த படத்தை பற்றி நிறைய பேர் ரொம்ப பாராட்டுவாங்க. ஏன் நம்ம யங் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே அந்த படத்தை பற்றி அவள் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. கார்த்திக் சுப்ராஜ் சரி, லோகேஷ் கனகராஜ் சரி, கௌதம் மேனன் சரி, எல்லாருமே சத்யா பிடிச்ச படம் சொல்லியிருக்காங்க. ஏன் அந்த கடா இன்னும் போட்டுருக்கார் கௌதம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 35-36 இயர்ஸ் ஆகுது அந்த படத்தை பற்றி இன்னும் பேசப்படுறது. பீப்புள் லவ் இட் ஃபார் த வே இட் வாஸ் மேட் அண்ட் த வே இட் ஹஸ் பின் அப்ரிஷியேட்டட் ஓவர் தி இயர்ஸ். ஸோ ஐ எம் தேங்க்ஃபுல் டு கமல் சார் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு. தேங்க்யூ. இந்த படம் சூப்பர் ஹிட் ஆன உடனே எனக்கு அனந்து சார் வந்து கூப்பிட்டு ஒரு மேட்ரு சொன்னார். சூப்பர் ஹிட் ஆகிடுது, அடுத்து என்ன பண்ண போகிறா அப்படின்னு கேட்டார். சார் என்ன வாய்ப்பு என்ன வருது தெரில சார், கன்ஃபார்ம்டு ஒரு மேட்ரு நீ பண்ணக்கூடாது அப்படின்னார். என்ன சார்னு, மறுபடியும் இதே மாதிரி ஒரு படம் பண்ணாது என்னார். புரியல, வேறு டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் பண்ணு. தேர் ஆர் மியூசிக்கல் இருக்குது, காமெடி இருக்குது, ஃபேமிலி இருக்குது, ஃபேண்டசி இருக்குது, கீப் டூயிங். இல்லைந்து இதே மாதிரி படம் பண்ணிகிட்டு இருந்தால் நீ ரஸ்ட் ஆகிடுவாய் அப்படின்னாரு. சரி சார், கரெக்டு, வெரி பாயிண்ட். ஏன்னா எனக்கும் பண்ணணும்னு ஆசை, பட் லெட்ஸ் சி ஹவ் இட் கம்ஸ் சார் அப்படின்னு. ஸ்ட்ரேஞ்சலி அப்போது ஒரு புக் ஷாப்பில் எனக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே புக் ஒன்று கிடச்சிது. அதை வாங்கினேன். அதில் ஃபஸ்ட்டு பேஜ் அந்த ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் என்ன எழுதியிருந்தாருன்னா, பெஸ்ட்டு 10 ஃபிலிம்ஸ் உன் மைண்டில் இந்த நிமிஷம் என்ன வருதோ அது எழுதிடுன்ட்டார். சடனாக பேப்பர் எடுத்துகிட்டு 10 ஃபிலிம்ஸ் சொன்னோன்னா எனிதிங் எனி ஜானர் வாட் எவர் கம்ஸ் டு யுவர் மைண்ட் ரைட் இட்னார் அவர் போட்டிருந்து. ஸோ டக்கு நான் எழுதினேன். பார்த்தா ஒரு பக்கம் நான் மாஸ் படம் லைக் ஷோலே, காட்ஃபாதர், தீவார் இதெல்லாம் போட்டேன். இன்னொரு பக்கம் ரோமியோ ஜூலியட், லவ் ஸ்டோரி, மியூசிக்கல், சவுண்ட் ஆஃப் மியூசிக், இந்த மாதிரி படம் போட்டிருந்தேன். தென் ஐ ரியலைஸ்ட் ஏன் 10 படத்தை இந்த படம் வருது சொல்லி கன்ஃபியூஸ் ஆகி நான் வாட் இஸ் த ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் ட்ரைங் டு சே பார்த்தா ஹீ செட், இந்த ஜானர்ஸில் நீ என்னெல்லாம் எழுதியிருக்கியோ இந்த படங்கள் தான் உனக்கு எப்போவுமே பிடிக்கும், பெட்டர் யூ ஸ்டிக் டு தீஸ் கைண்ட் ஆஃப் சினிமா அப்படின்னாரு. ஸோ ஓகே, ஸோ மியூசிக்கல் ஒரு பக்கம் இருந்தது, அதில் ஆக்ஷன் மாஸ் படம் இருந்தது, த்ரில்லர்ஸ் இருந்தது, அட் த சேம் டைம் ரொமான்டிக் ஃபிலிம் இருந்தது. தட் ஃபைன், தட்ஸ் அ குட். நமக்கு ஒரு சின்ன பாத் கிடச்சது. சரி, படம் ஆல்மோஸ்ட் 2 months ஆச்சு, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பேசப்படுறது. இப்போ திடீர்னு எனக்கு ராமாநாயுடு சார் தெலுங்கு ஹைதராபாத்லேருந்து அவரோட பையன் சுரேஷ் பாபு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, சுரேஷ் ஒன்று பார்க்கணும். அவங்க அப்போ மெட்ராஸில் ஆஃபீஸ் இருந்த டி நகரில். ஸோ நான் போய் பர்சனலாக பார்த்தேன். அவர் வந்து என் பிரதர் வெங்கடேஷ், அவருக்கு ஒரு கதை பண்ணணும், படம் பண்ணணும், பண்ணுறியா அப்படின்னார். டெஃபினட்டாக சார். சரி, இஃப் யூ கேன் கோ டு மை ஹவுஸ், என் ஃபாதர் ராமாநாயுடு சார் அங்கே இருக்கார், கொஞ்சம் போய் பாரு அப்படின்னார். ஸோ நேராக அவர் வீட்டுக்கு போனேன். ராமாநாயுடு சார் அப்போவே பெரிய வசந்த மாளிகை, பிரேம் நகர், சம் ஆஃப் தி கிளாஸ் ஆல் டைம் பிக் ஃபிலிம்ஸ் அவர் ப்ரொடியூஸ் பண்ணவர். அவர் மீட் பண்ணேன். எல்லோரும் தமிழ்நாட்டில் இருந்ததுனால எல்லோரும் நல்லா தமிழ் பேசுவாங்க, இவங்க தோ தேர் தெலுங்கு. ஸோ இந்த மாதிரி என்னோடய பையனுக்கு நீ ஒரு படம் பண்ண. வெங்கடேஷ் ஆல்ரெடி ஒரு 4-5 படம் பண்ணியிருந்தார் அண்ட் ஹி ஹேட் இஸ் ஓன் நேம், அப்கமிங் ஹீரோவாக இருந்தார். ஸோ பண்ணுறியா கேட்டார். பண்ணுறேன், ஆனால் ஐ வாண்ட் யூ டு மேக் அ லவ் ஸ்டோரி அப்படின்னார். சரி சார், சிரிச்சிட்டேன். லவ் ஸ்டோரி ஓகே சார், எங்கிட்ட ஒரு 1 week கொடுங்க, நான் அந்த எங்கிட்ட ஒரு லைன் இருக்குது, நான் ரெடி பண்ணி சொல்கிறேன் சார். ஓகேன்னார். நெக்ஸ்ட் வீக் நான் வெங்கடேஷன் வர சொல்கிறேன்னாரு. அப்போது நான் போய் ஆனந்த் சார் ஓப்பன் சார், நம்ம ஒரு கதை பேசியிருந்தோம், அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே ரெடி பண்ணிடலாம் சார் சொல்லி நம்ம அவருமா உட்காந்து ஸ்க்ரீன் ப்ளே ரெடி பண்ணோம். ஸோ 1 weekல வெங்கடேஷ் வந்தார். நான் இந்த கதை சொன்னேன். எக்ஸலண்ட்டு. 2 பேரும் அப்போ கதை சொல்லும்போதே சிரிக்க ஆரம்பித்தாங்க, ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தாங்க. தென் சொன்னால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரி தான் வி வர் லுக்கிங் அட் சம் லவ் ஸ்டோரி, லவ்லி, லெட்ஸ் டூ இட் அப்படின்னார். அது சார் சின்ன மேட்ரு, நீங்கள் தமிழ் தானே பண்ணுறீங்க கேட்டேன். தமிழா தெலுங்குன்னார். சார் எனக்கு ஒரு வார்த்தை தெரியாது சார்.
பேசிக்கே தெரியாது. நீங்கள் போய் எனக்கு லாங்குவேஜே தெரியாமல் இல்லை யூ டூ இட். இப்போ நான் தமிழ் பேசலையா, அதே மாதிரி அங்கே ஒரு கோ டைரக்டர் தரேன் தமிழ் உனக்கு தெலுங்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. சுற்றி இருக்கிறவங்கலாம் தமிழ் பேசிடுவாங்க. லாங்குவேஜ் வந்து நம்ம உன்னோட ஒரு டைமிங் வச்சு நீ கேன் மேனேஜ். நிறைய இட்ஸ் ஈஸி திங், யூ ட்ரைட் யூ வில் கம். நான் இருக்கேன், டோன்ட் வரின்னு 2 பேருமா என்னை வந்து சப்போர்ட் பண்ணாங்க. சரி ஒரு ட்ரையல் தான் சொல்லிவிட்டு எக்ரி பண்ணிட்டேன். இப்போ அந்த டைமில் ஒரு காமெடி என்னென்னா, நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு ஆழ்வார்பேட்டில் ஒரு ட்ரிப்ளிகேன் ஒரு ஆஸ்ட்ராலஜர் இருந்தார், பார்த்த சார்த்தின்னு. அவரை போய் நான் மீட் பண்ணேன் ஒரு ஃப்ரெண்டு மூலமாக. அங்கே அவர் பார்த்த உடனே ஃபஸ்ட்டு திங் சொன்னது தான் ஹைலைட்டாக இருந்தது. நீங்கள் தமிழ் தெலுங்கு படம் எப்பவும் பண்ணிகிட்டே இருப்பீங்க லைஃப் லாங், தமிழ்காரன் விட்டால் கூட உங்கள் தெலுங்குக்காரன் விட மாட்டான், உங்களுக்கு போன ஜென்ம கனெக்ஷன் இருக்குன்னாரு. இதனடா சொன்ன மாதிரியே கரெக்டாக சொல்கிறாரு இவர். ஓகே, ஆனால் அன்னைக்கு ஒரு 30-40 வருஷம் முன்னாடி சொன்னது இன்றைக்கி கூட எனக்கு 17 படம் தமிழில் பண்ணியிருந்தேன்னா ஒரு 17 படம் தெலுங்கும் பண்ணிட்டேன். ஸோ இட் இஸ் அமேசிங் தட் ஐ ஹவ் ஸோ மச் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஃப்ரம் தெலுங்கு பீப்புள் ஆல்சோ. ஸோ பல பேர் என்கிட்ட வந்து உங்களுக்கு தெலுங்காக கேட்பாங்க. ஏன்னா நான் வர இன்டர்வியூஸ்லாம் தெலுங்குலேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 0லேருந்து தெலுங்கு பிகேம் வெரி ஃப்ளூயன்ட் ஃபார் மீ. ஸோ அந்த படம் கதை ரெடி பண்ணினோடனே டெக்னீஷியன்ஸ் டீமுக்கு வந்து ராமாநாயுடு சார் சொன்னார், எனக்கு லவ் ஸ்டோரிக்கு இளையராஜா சார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா. நான் சொன்னேன், சார் கிரேட் மேன், அவர் வந்து ஹாப்பி சார், எனக்கும் சத்யம் அவர் தான் பண்ணார், ஐ நோ ஹிம் வெரி வெல். ஓகே வில் கெட் இளையராஜா சார். ஓகே, கேமராமேன் SM Anwar எனக்கு சத்யா பண்ணார். சத்யா அவர் பாம்பே போயிட்டார். ஐ சஜஸ்ட் ஒன் நியூ கேமராமேன், உங்களுக்கு நியூவாக இருப்பார், பட் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கேமராமேன், கர்நாடகாவில் நிறைய படம் பண்ணியிருக்கார், டைரக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு ப்ரீவியஸ் வெங்கடேஷோட படம் அவர் தான் டைரக்ட் கேமராமேன், நீங்கள் பாருங்கன்னார். பார்த்தேன், லவ்லி ஒர்க்கு. அவரை மீட் பண்ணேன், PS பிரகாஷ். அன்னைக்கு மீட் பண்ண PS பிரகாஷ் தான் என்னுடைய எல்லா படமும் தொடர்ந்து அண்ணாமலை, வீரா, பாஷா வரைக்கும் he became my permanent cameraman. வெரி 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 டேலண்டட். ஒரு ஃபேஸ் மோல்டிங் சரி, அந்த ஸ்பீடு சரி, ஒர்க் பண்ணுற டெம்பரமெண்ட் சரி, இட் வாஸ் அ ஜாய் டு ஒர்க் வித் ஹிம். போப்போ அவரை பற்றி நான் சொல்கிறேன். தென் டயலாக்ஸ்க்கு ஒருத்தர் வேணும் சார். அப்போது பிரேம் நகர் படத்துக்கு ஆச்சார் யாத்திரையா ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரேட் லிரிக் ரைட்டர். அந்த ஒரு படம் தான் அவர் டயலாகே எழுதியிருந்தார். பிரேம் நகரோடு அதான் வசந்த மாளிகை இங்கே பண்ணாங்க, டயலாக்கு அவ்வளோ பேர். ஸோ அவர் இது வரைக்கும் அதுக்கப்புறம் பண்ணிட்டல, என் படம் தான் பிரேம் நகர், அவரை வச்சு நீ டயலாக் எடுத்து சொல்லலாம் சார். எனக்கு தெரியாத ரொம்ப சீனியர் அவர், யூ வில் லைக் ஹிம், அவர் ஒர்க்கை பாரு சொல்லிவிட்டு நான் அவரை மீட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் அப்போவே வாஸ் 65-70. ஆனால் மேன் வித் லாட் ஆஃப் ஹியூமர், லாட் ஆஃப் லைஃப், நல்ல விளையாட்டாக பேசிகிட்டு இருந்தார். ஐ லைக்ட் இமீடியட்டாக ஒரு ரேப்போ எடுத்தார். அப்போது அந்த டைம் ராமாநாயுடு சார் பக்கத்தில் உட்காந்து ரூமில் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன், சுரேஷ், கண்ணதாசனுக்கு சம்பந்தம் இருக்குது பாரு கேளு அப்படின்னார். ஏச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வச்சுன்னே சொன்னார் அந்த சீனை. பிரேம் நகரில் ஒரு பாட்டு உண்டு, மனசு கதியின்தே ஒரு பாட்டு வரும். இட் இஸ் நம்ம மனசோட கதி இதுதான், மனுஷனோட கதி இவ்வளோதான் அப்படின்னு ஒரு பாட்டு. இது பார்த்து ரீமேக் பண்ணும்போது தமிழில் எப்படி பண்ணலான்னு தெரியல, ட்ராக் அதே வச்சுக்கலாம் சொன்னோன்னே கண்ணதாசன் சார் ஆச்சார் யாத்திரைக்கு ஃபோன் பண்ணி, என்ன இப்படி லிரிக்ஸ் எழுதிட்டேன், நான் என்ன அங்கே எழுதுறது, டெரிஃபிக், மனசு கத்தி இந்தெல்லாம் ஐ கான்ட் கெட் த கரெக்ட், தமிழில் கிடைக்காதுடா எனக்கு, நீ எழுதுவேடா அப்படின்னு இவர் அவர்கிட்ட சொல்கிறார் கண்ணதாசன்ட்ட. கட் பண்ணால் கண்ணதாசன் சார் எழுதுகிறார் அதுக்கு, 2 மனம் வேண்டும் இறைவனுடன் கேட்டேன், 2 மனம் வேண்டும். அந்த லிரிக்கை எழுதிட்டு ஆச்சாரியத்தில் ஃபோன் பண்ணுறாராம், பாவி என்னையா எழுதியிருக்க, எனக்கு தாட் வரலையடா, தட் இஸ் டூ கண்டெம்பரரிஸ். அவர் அங்கே தெலுங்குல, இவர் தமிழில். பட் த வே தேவர் காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர், த வே தேவர் அப்ரிஷியேட்டிங் ஈச் அதர், அது சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஜாயஸாக இருந்தது. ராமாநாயுடு சார் அந்த இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணும்போது நான் இன்னைக்கு கூட ஞாபகம் இருக்குது எனக்கு, ஆச்சாரிய யாத்திரையா எவ்வளோ கிரேட் மேன், கண்ணதாசன் எவ்வளோ கிரேட் மேன், பட் 2 பேரும் அந்த 2 சாங்கை பெட்டராக பண்ணலாம், பெஸ்ட்டாக பண்ணலாம்னு அந்த மாதிரி ஒரு ரைட்டர்ஸ். ஸோ ஆச்சார் யாத்திரையா வந்து வில் பி அவர் லிரிக் ரைட்டர் சொன்னாங்க. ஐ செட் ஃபேண்டாஸ்டிக், நத்திங் லைக் இட். தென் PS பிரகாஷ் ஆச்சு, ஆச்சார் யாத்திரை, இளையராஜா. ஹீரோயின் யார், நீங்கள் யாரை சஜஸ்ட் பண்ணுறீங்க என்கிட்ட கேட்டார். சார் நான் வந்து இந்த கேரக்டரை
ஆக்சுவலி இன்னொரு தமிழ் ஃபிலிம் முதல்ல லவ் ஸ்டோரி காதல் வணக்கம்னு ஒரு பிளான் போட்டிருந்தேன் சார், கார்த்திக் அண்ட் ரேவதி வச்சு. அது ஒரு லவ் ஸ்டோரி தான். அப்போது அந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகலை. எனக்கு ரேவதி வந்து புன்னகை மண்ணில் பழக்கம் சார், சம் ஆஃப் ஆக்டர் சார். அது இந்த மாதிரி ரோல்லாம் நல்லா பண்ணுவாங்க சொன்னேன். இமீடியட்லி ஓகேன்ட்டு, பிகாஸ் வி ஆல் லைக் ஹர் பர்ஃபார்மன்ஸ். கெட்டர் ஃபஸ்ட்டு நம்ம தெலுங்குல வி இன்ட்ரடியூசர் சொல்லி ரேவதி ஓகே ஆச்சு. ஸோ வி ஹேட் வெங்கடேஷ், ரேவதி, இளையராஜா, பிஎஸ் பிரகாஷ், ஆச்சார்யா த்ரியா. இப்போ இந்த மாதிரி செட்டப்பை சாங் வந்து இளையராஜா சார் ஃபஸ்ட்டு எனக்கு கதை கேட்டும்போது ரொம்ப ரசித்து சொன்னார், நல்ல லவ் ஸ்டோரி சுரேஷ். அப்போ రామానాయుడు சொல்கிறார், అన్ని பாட்டு నాకు హిట్ కావాలరా, சூப்பர் ஹிட் சாங்ஸ் காవాలి. இந்த அவர் ஒரு டைப்பாக பேசுவார், ரொம்ப ஒரு அதிகாரமாக பேசுவார். பண்ணுறேன் சார் நாயுடு சார், நல்லா பண்ணுறேன்னு சொல்லி அந்த பாட்டு ஃபஸ்ட்டு சாங் கம்போஸ் பண்ணி கொடுத்தார். தாராரா தரி தாராரா, பியூட்டிஃபுல் மியூசிக், கேட்குறதுக்கு நல்லா. இதுக்கு என்ன மாதிரி வார்த்தை போடலாம் சொல்லி ஆச்சார்யா ஆத்திரையா ராமாநாயுடு சுரேஷ் கெஸ்ட் ஹவுஸ் நாங்கள் ஹைதராபாத் உண்டு, அவர் ரூமில் உட்காந்துருக்கேன். சிச்சுவேஷன் சொல்லுங்கன்னார். அவர் டயலாகும் எழுத போகிறாரு. ஸோ கதை சொல்லி அந்த சிச்சுவேஷனை மறுபடியும் ஒரு தடவை சொன்னேன். இங்கே தான் மேஜிக் ஆஃப் ஆச்சார்யா ஆத்திரையா. டியூன் ஒரு தடவை ப்ளே பண்ணேன், சிச்சுவேஷன் கேட்டுட்டார், பாட்டு போட்டார் அந்த அசிஸ்டன்ட். ஃபுல் சாங் தாராராதர் தாரிரி அப்படியே பாட்டு ஃபுல்லாக கேட்டு ஒன் டைம் ஃபுல் ரன் ஆச்சு, ஆஃப் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பாட்டே கேட்கல இவர். 3 days பாட்டை பற்றியே பேசலை இவர். பேப்பர் பேன் எடுத்து எழுதலை, அங்கேருந்து ஆரம்பித்து காசிப் பேசுவார். இன்னெல்லாமல் ஊர் கதையெல்லாம் பேசிட்டு இருப்பார். என்னடா இவர் லிரிக்ஸ் ரைட்டர், இப்படி டயலாக் ரைட்டர் இவர் தான், லிரிக் ரைட்டர் இவர் தான். இவனா சாங் ஒரே ஒரு தடவை கேட்டு ஃபுல்லாக என்னெல்லாமல் கதை ஊர் கதை பேசிகிட்டு இருக்காரு. நல்ல குசும்பு காமெடியெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். நாங்களாம் சிரிச்சுட்டு இருப்போம். ராமாநாயுடு மார்னிங் ஒரு ட்ரிப்பு, ஈவினிங் ஒரு ட்ரிப் வருவார். ஏன்ட்ரா ராசா வரா, ராசான்றா, 2 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிப்பாங்க. எழுதவே இல்லைம்பார். மறுபடியும் நெக்ஸ்ட் டே வருவார். டேய் நீ வேஸ்ட்டடா, நீ பிரேம் நகர் எப்படி நீ எழுதின எனக்கே தெரியும், நீ தானே எழுதினே, கலாட்டா பண்ணுவார், போயிடுவார். இதே போயின்னு இருக்கும். 3rd day திடீர்னு அவரை உட்காருவார். எடுறா பேப்பர்ம்பார், எழுதும்பார். ஃபுல் சாங் பாட்டை கேட்காமலே ஃபுல்லாக சொல்லிகிட்டே போவார், லிரிக்ஸ் மட்டும். அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு அந்த தாளம் என்ன, அந்த பீட் என்ன, அளவு என்ன தெரியாமல் மறுபடியும் கேட்பாங்க லிரிக் ரைட்டர்ஸ். இவர் கேட்கவே இல்லை. ஒரு தடவை போட்டு அவன் ஃபஸ்ட் டைம் கேட்டால் 3 days பேக் ராஸ்கோ பல்லவி சரணம் சரணம், ஃபஸ்ட் பரணம், செகண்ட் சரணம், இப்போ போடுன்ட்டார் கேசட்டை. அமேசிங், பர்ஃபெக்ட் அளவில் அந்த பாட்டு வருது. ఈనాడే ఏదో అయ్యింది, ఏనాడో నాలో జరిగింది. அந்த லிரிக்கே அந்த மூடுக்கு பியூட்டிஃபுல். அண்ட் இன்னைக்கு கூட அந்த சாங் தெலுங்குல சூப்பர் டூப்பர் ஹிட். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் லிரிக்ஸ், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் காம்போசிஷன்ஸ் ஆஃப் இளையராஜா. பாட்டை வந்து கேட்ட உடனே ஷாக், என்னையா. நம்ம அந்த அமேடிஸ்னு ஒரு படம் பார்த்துருந்தேன் மொசார்ட்டோட. அதில் வந்து அவர் கரெக்ஷன் கூட பண்ண மாட்டார் மொசார்ட்டு. அவர் வில்லன் அந்த அவரோட நோட்ஸை பார்க்கும்போது இதுதான் ஒரு தடவை தான் எழுதுவார் அப்படின்னு சொல்லுவாள் ஒய்ஃபு. ஒரு தடவை ஒரு கரெக்ஷன் இல்லாமல் எழுதுறாரு மொசார்ட்டுன்னு அவர் பெருமைப்பட்டு அந்த வில்லன் கேரக்டர் வந்து அதை ரசிப்பார். அதே மாதிரி ஐ சா ஒன் டே ஒரே ஒரு தடவை பாட்டோட டியூன் கேட்டுட்டு 3 நாளுக்கு அந்த பாட்டை கேட்காம அந்த மனுஷன் ஃபுல் லிரிக்ஸை பர்ஃபெக்ட் லென்த்தோட அண்ட் கண்டென்ட் எவ்வளோ பியூட்டிஃபுல் கண்டென்ட். அந்த லிரிக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். அவ்வளோ யூத்துக்கு அந்த எமோஷ்னல் லவ் ஸ்டோரிக்கு பர்ஃபெக்ட். இது ஒரு சாங் இல்லை, கிளைமேக்ஸ் சாங்கெல்லாம் வரும்போது வாஸ் ஃபேபுலஸ். கூடவே டயலாக்ஸ் எழுதுறாரு. ஃபுல் சீனை எங்கிட்ட கேட்டுப்பார். மைண்ட் என்ன சீன் விஷுவல் போய்டும் பாரு. 2 நாளுக்கு அப்புறம் ஃபுல் சீன் ராஸ்கோடா சொல்லிவிட்டு அந்த 4 பக்கம் டைலாக் 3 பக்கம் டைலாக் அப்படியே சொல்லிகிட்டே வருவார். இது ஹீரோ டைலாக், இது ஹீரோயின் டைலாக், ஹீரோ டைலாக் ஃப்ரேம் பண்ணிகிட்டு இருக்கார். அவர் பேசிகிட்டே இருக்கார். ஒரு பக்கம் ட்ராக்கில் இஸ் புட்டிங் ஆன் ஆல் த டைலாக்ஸ் பேக் ஆஃப் ஹிஸ் ஹெட். அப்படியே அந்த டைலாக் அப்படியே கொடுத்துட்டார். ஒரு கரெக்ஷன் பண்ண முடியல அதில். ஸோ அளவு ஒரு லிரிக் ரைட்டராக இருக்கிறதுனால அந்த போயிட்ரிக் அளவு, டைலாக் ஒரு அளவு. இன்றைக்கும் அந்த படத்தோட டைலாக்ஸ் பற்றி அவ்வளோ பேசப்படும். so much of romance in it, so much of depth in it. So I was so happy to have worked Acharya Athreya on the
சேட். அந்த படத்துக்கு அப்புறம் தட் வாஸ் த லாஸ்ட் ஃபிலிம் ஹி ரோட் ஆஃப்டர் ஹி பாஸ்ட் அவே. பட் அந்த டேஸ் ஐ ஸ்பெண்ட் வித் ஆச்சார்ய யாத்ரே, தெலுங்கு பீப்புளுக்கெல்லாம் அவரை பற்றி அவ்வளோ தெரியும். ஒன் ஆஃப் த லெஜெண்ட்ஸ் ஆஃப் தெலுங்கு சினிமா. அது முடிஞ்சது, படத்துக்கு ஷூட்டிங்க்கு போகிறேன். இங்கே நல்ல காமெடி நடந்தது. எனக்கு தெலுங்கு தெரியாதுங்கிற இதில் ராமா நாயுடு சார் வந்து ஃபஸ்ட்டு ஷெட்யூல் நீ போட்டுக்கோ, பிளான் பண்ணிக்கோன்னாரு. அதில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். பஸ் ஸ்டாப்பில் வெங்கடேஷ் வெயிட் பண்ணுவார், ரேவதி வருவா, இவன் ஒரு இன்ட்ரோவர்ட் கேரக்டர் வரா சொன்னோன்னு பஸ் ஏறி போயிடுவான். நெக்ஸ்ட் டே வருவா, போயிடுவான். தேர்ட் டே போயிடுவான். ஃபோர்த்து டே இவன் வரலே சொன்ன தேர்டுவான், பார்த்தா அந்த பக்கம் நின்று அவனை மாட்டின்னு விடுவான். இது ஒரு சீனு. செகண்ட் ஹாஃபில் அவளுக்கு இவன் மேலே கோவம், இவன் வரும்போது இவன் போயிடுவா. இதை நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். 2 நாளாக இதை எடுத்துகிட்டு இருக்கேன். டைலாக் இல்லை, நான் பாட்டுக்கு அழகாக போஸ்டர் ஷாட் மாதிரி டிசால்வ் ஜூம் பண்ணி டெலி பண்ணி அழகாக லட்டு ஆட்டமாக எடுத்துகிட்டு இருக்கேன். ராமாநாயுடுக்கு டவுட் வந்தது, இந்த மனுஷன் லாங்குவேஜ் தெரியலைங்கிறதுக்காக எதையோ எடுத்துகிட்டு இருக்காரா, சரியாக தான் எடுக்கிறாரா, யார்கிட்டையும் கேட்க முடியல. முள்ள பார்க்குறாரு, எல்லாருக்கும் சொல்கிறான் பையன், ஒரு டைலாக் எடுக்கலையடா, டைலாக் எடுக்கல, இதே எடுத்துகிட்டு இருக்கானே அவன். 2 days ஷூட்டிங் என்ன பண்ணார் யாருக்கும் தெரியாமல் ஃபிலிம் எல்லாத்தையும் வாங்கி நேராக பிரசாத் லேபுக்கு போய் ஹைதராபாத் லேபில் பிரிண்ட் எடுத்து முள்ள ஸ்டூடியோ லேபில் போய் அந்த ஃபுல் 2 நாள் ஒர்க் அப்படியே பார்த்துட்டார். ஃபுல் ரஷ்ஷாக பார்த்துட்டு அப்படியே வண்டி எடுத்துன்னு வந்துட்டார் ஷூட்டிங் ஸ்பாட். நான் 3rd day அதே பஸ் ஸ்டாப்பில் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படியே ஷூட்டிங் நிறுத்திட்டார். ராராக்கடை அப்படின்னார். என்ன ஐம் சாரி அப்படின்னார். சார் அப்படின்னா, ஆஸ் அ ப்ரொடியூசர் ஐ ரெஸ்பெக்ட் டைரக்டர். நான் வந்து ஒரு டைரக்டரை வந்து பர்மிஷன் இல்லாமல் நான் பண்ணக்கூடாது, நான் பண்ணிட்டேன் ஒரு மேட்ரு. 2 நாள் ஷூட்டிங்கோட ரஷ்ஷை உனங்களோட பர்மிஷன் வாங்காமல் நான் பிரிண்ட் போட்டு பாசிட்டிவ் பார்த்தேன், ரஷ்ஷை பார்த்தேன். வாட் அ ஒர்க் யூ ஹவ் டன் மேன், எக்ஸலண்ட், ஐ எம் ஸோ ஹாப்பி, ஸோ ப்ரௌட். பிரகாஷ் கட்ரா கேமராமேன் கூட்டு, ஏன்ட்ரா என்ன మంచి షాట్ తీసావురా, ఏ బ్యూటిఫుల్ రేవతి, యూ లుక్ సో గార్జియస్, సో బ్యూటిఫుల్, வெங்கி బాగుందిరా, చాలా బాగుంది, எல்லாருக்கும் முன்னாடி அனௌன்ஸ்ட் இட். அப்புறம் சொன்னார், பேக்கப் பண்ணடவா, யூ ஆல்சோ சீ இட் அப்படின்னாரு. எனக்கு வந்து ஒரு பக்கம் சாரி சொல்லிட்டு அவர் என்னை பாராட்டும் போது இட் வாஸ் ஸோ குட் ஃபீலிங். போய் இஸ் சச் அ பிக் டைரக்டர். நேரம் பேக்கப் ஆனோன்னு நாங்கள்லாம் போய் ரஷ்யை பார்த்தோம். பிஎஸ் பிரகாஷ் வந்து ஒரு பெக்யூலர் கேமராமேன். அவர் ரஷ்யை பார்க்க மாட்டார். இஸ் ஸோ கான்ஃபிடென்ட் ஆஃப் இஸ் ஒர்க்கு. அவர் குவாய்ட்டாக நீங்கள் பாருங்கள் சார் சார் வெளியில் இருந்துட்டார். என்னடா அவர் கேமராமேன் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ஹீ இஸ் கான்ஃபிடென்ட் ஆஃப் இஸ் எக்ஸ்போஷர்ஸ், ஆஃப் இஸ் ஷார்ட் டேக்கிங். அவர் வந்து பயங்கர கூலாக இருப்பார். அதில் அவர் வந்து அவருக்கு தெரியும் நல்லா இருக்கும்னா. ஃபுல் ரஷ்ஷு பார்த்தேன், எல்லோரும் பார்த்தாங்க. எல்லோரும் வெளியில் வந்தோன்னே வெங்கடேஷ் ஹாப்பி, ரேவதி ஹாப்பி, எல்லாருமே. அப்புறம் வந்து மஞ்சுளா ஆர்டிஸ்ட்டு, மாருத்திரா எல்லாம் வந்து எல்லோரும் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குனாங்க. முள்ள வந்தோன்னா கேமராமேன் மட்டும் என்னை பார்த்துட்டு, சார் ஓகே சார் அப்படின்னாரு. சார் ரொம்ப நல்லாயிருக்கு சார், எக்ஸ்ட்ரானரி ஒர்க் சார். ஒரே ஒரு இடத்துல அந்த ஜூம் பண்ணும்போது இந்த ஜூம் மூவ் ஆகிறது தெரிஞ்சு சார் அப்படின்னு. நான் அப்படியே பிடிச்சிட்டார் என்ன. ஐ நோ இட் நாட் ஹேப்பன் அகெயின், யூ ஆர் வெரி ஷார்ப். ஏன்னா அவ்வளோ சின்ன மினிமம் மூமெண்ட் யாராலும் கண்டுபிடிக்க. நான் ஷார்ட் எடுக்கும்போதே நான் வந்து சின்ன தப்பு நடந்து தெரியும். பட் ஐ தாட் யூ வில் நாட் நோட்டீஸ் இட். நீ அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கேன்னா நீ எவ்வளோ ஷார்ப்பு, இனிமேல் எங்கிட்டேருந்து அந்த மிஸ்டேக்கே வராது, யூ வில் see மை ஒர்க் அப்படின்னாரு. அந்த ஒர்க் ஆரம்பித்த அன்னைக்கு பிரகாஷோட என்னோடய ட்ராவல். அதுக்கப்புறம் அந்த படத்தோட ஒர்க் இன்றைக்கி நான் யூடியூப்பில் இருக்க அந்த படம் ப்ளீஸ் பாருங்கள், எனக்காக பாருங்கள். அவன் அந்த டெக்னீஷியன்ஸோட ஒர்க்கை பாருங்கள், பர்ஃபார்மன்ஸஸ் பாருங்கள். இன்றைக்கி யூடியூப்பில் அவ்வளோ பியூட்டிஃபுல் குவாலிட்டி. அந்த படம் எக்ஸ்ட்ரானரி குவாலிட்டி. படம் நந்தி அவார்டு கிடச்சிது, கேமராமேனுக்கு ஒரு நந்தி அவார்டு கிடச்சிது, ஸ்டேட் அவார்டு. வெங்கடேஷ் ஸ்டேட் அவார்டு கிடச்சிது. எஸ்பிபி சார் ஒரு ரோல் ஆக்ட் பண்ணார், அவருக்கு அவார்டு கிடச்சிது, எனக்கு அவார்டு கிடச்சிது. அந்த படம் சூப்பர் ஹிட் கமர்ஷியலி ஆல்சோ. அட் த சேம் டைம் இட் பிகேம் அ ஸ்டேட் அவார்டு கிடைக்கிற லெவலுக்கு ஒரு படமாக அமைஞ்சது எங்களுக்கு. ஸோ பிரகாஷ் வந்து பிகேம் சச் அ லவ்லி கேமராமேன். அந்த மோல்டிங் ஆஃப் ஃபேஸஸ் வந்து எவ்வளோ பிரமாதமாக இருக்கும்னா, அண்ணாமலை பாருங்கள், ரஜினி சார் வேறு மாதிரி மோல்ட் பண்ணார். அவர் ரஜினி சாருக்கு அவர் மேலே எவ்வளோ சந்தோஷமாக, அவர் மேலே ஒரு ஸ்பெஷல் லைக்கிங் வந்ததுன்னா, பெத்தராயிடுன்னு ஒரு படம் மோகன் பாபு பண்ண போகும்போது, சுரேஷ் நான் பிஎஸ் பிரகாஷை என்னோடய சீக்வன்ஸ்க்கு மட்டும் நான் அவர் கூட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் பிஎஸ் பிரகாஷ் வச்சு அந்த சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணியிருந்தார் ரஜினி சார். அந்த அளவுக்கு பிஎஸ் பிரகாஷோட ஒர்க்கை பற்றி வி ஆல் நோ, பாஷாவே தெரியும் வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க் ஹி ஹஸ் டன். ஸோ பிஎஸ் பிரகாஷோட அந்த ஒர்க்கை பார்த்து அன்றைக்கி ஷூட்டிங்கில் ரொம்ப பெருமைப்பட்டார், ஹாப்பி ஆகிட்டார்.
ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த தெலுங்கு படம் எனக்கு ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் தெரியாமல் ராமாநாயுடு சார் அதை பார்த்து பாராட்டி அங்கேருந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சது. ஷூட்டிங் வாஸ் ஸோ ஸ்மூத், ஸோ பியூட்டிஃபுல். சீன்ஸ் எல்லாம் வித்தியாசமான சீன்ஸு. அந்த சீன்ஸ் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் என்னென்னா, லவ் ஸ்டோரி. நமக்கு பண்ணின படம்லாம் மாசு, சத்யா பிடிச்ச படம் காட்ஃபாதரும் த்ரிஷூலும் டானும் இருந்தாலும் லவ்னு வரும்போது அப்போ வாஸ் வெரி யங், ஹார்ட்லி 27, 28. ஸோ இந்த படம் வரும்போது பீக் ஆஃப் யுவர் யூத், லவ் இஸ் ரியலி இன் தி ஏர் சொல்லுவாங்களே, வெரி மச் இன் தி ஏர். ஸோ மைண்டு வேறு மாதிரி மைண்ட் செட்டுக்கு வரணும், இல்லைன்னா லவ் ஸ்டோரி எடுக்க முடியாது. ஈச் சீன், ஈச் ஆக்டர், ஈச் டயலாக்ஸ், மியூசிக் நமக்குள்ளே இல்லைன்னா லவ் ஸ்டோரி வி கேனாட் டூ. ஏன்னா பாக்கி ஃபிலிம்ஸுக்கும் லவ் ஸ்டோரிக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அது எவ்ரி ஃப்ரேமில் யூ ஷுட் ஃபீல் த ரொமான்ஸ். அந்த ஆர்டிஸ்ட்குள்ளே அந்த லவ் இருக்கணும். அது வந்து வி நீட் டு, அஸ் அ டைரக்டர் ஹி ஹேஸ் டு புஷ் இட், கீப் புஷிங் தி ஆக்டர்ஸ். அந்த மைண்டுக்குள்ளே கொண்டு வந்து அவளுக்குள்ளே அந்த ரொமான்ஸ் கொண்டு வந்தால் தான் அந்த வெளியில் வரும் அந்த மூடும் அந்த எமோஷனும். ஸோ தட் ஃபிலிம் வெண்ட் ஆன் டு பி அ கிளாசிக் இன் மை ஹோல் லைஃப் டைம். ஸோ அந்த படத்தில் இன்னும் 2 மேட்ரு ட்ரிவியா சொல்லிட்டு அந்த படத்தை பற்றி நான் சொல்கிறேன். படம் வந்து நந்தி அவார்டு கிடச்சது சொன்னேன்னே, அப்போ வேறு 2 படம் கூட காம்படிஷனில் இருந்தது. ஒன்று கே பாலச்சந்தர் சார் படம் ருத்ரவீணா, கே விஸ்வநாத் சார் படம் சுவர்ணகமலம். அதே ருத்ரவீணாக்கு நான் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். அப்போ ஒரு பாதி படம் ஒர்க் பண்ணியிருந்தேன். அது கரெக்டாக இப்போ ரிலீஸ் ஆச்சு அந்த வருஷத்தில். சுவர்ணகமலம் வெங்கடேஷ் வச்சு ஒரு படம் கே விஸ்வநாத் பண்ணியிருந்தேன், அதுவும் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் அந்த காம்படிஷனில் இருக்குது. இவா ஜாம்பவானுக்கு நடுவில் எனக்கு பெஸ்ட் டைரக்ஷன் கிடச்சிது. நான் நேராக போய் பாலச்சந்தர் சார் காலில் விழுந்து, சார் இது அவார்டு என்னால் நம்பவே முடியல, பட் ஐ காட் இட், தேங்க்யூ சார், அவர் பெஸ்ட் பண்ணார். படம் அப்போ தான் பார்த்தார் அவர். பார்த்துட்டு ஒரு மேட்ரு சொன்னார் பாலச்சந்தர் சார். சத்யா பார்க்கல அவர். ஏன் சார் சத்யா பார்க்கலைன்னா, ஃபைட்டு படம்டா, நான் என்னடா பார்ப்பேன், எனக்கு அது இவனுக்கு தெரியுமே, எனக்கு அதெல்லாம் அந்த மாதிரி படம் ஒர்க் அவுட் ஆகுது எனக்கு. சரி சார், ஐ வில் நாட் ஃபோர்ஸ் யூ சொல்லிவிட்டு, லவ் ஸ்டோரி சார் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி நான் கூப்பிட்டு அவரை ராமாநாயுடு ஸ்டுடியோவில் பார்க்க வச்சேன். பார்த்துட்டு ஃபுல்லாக அப்படியே நின்றுட்டு இருந்தார். இங்கே வாடா அப்படின்னார். என் படம் பார்க்குற மாதிரி இருக்குடா அப்படின்னார். ஐ தாட் தட் இஸ் த பிக்கஸ்ட் அவார்டு, அண்ட் ஆஸ்கார். பாலச்சந்தர் சார் வந்து அவரோட படம் பார்க்குற மாதிரி இருக்குது சொன்ன விட என்ன வேணும்னு சொல்லுங்கள் எனக்கு. ஸோ இஸ் வெரி ஹாப்பி. ஐ தேங்க்டு. அண்ட் அனந்த் சாருக்கு, ராமாநாயுடு சாருக்கெல்லாம் அவர் ரொம்ப பாராட்டினேன். எக்ஸலண்ட்டாக இருக்குது படம், இது ரொம்ப பெரிய படமாக வரும், அதெல்லாம் அவார்டெலாம் வாங்க சொன்னார். அன்றைக்கி கரெக்டாக அதே மாதிரி அவார்டு வந்து, ஐ வாஸ் நாட் சர்ப்ரைஸ்டா, யூ டிசர்வ் இட் அப்படின்னார் டைரக்டர். ஸோ ஹாப்பி. ஸோ அதில் இம்பார்ட்டண்ட் என்னென்னா, அப்போ நான் கோடம்பாக்கத்தில் இருந்து என்னோடய பக்கத்து வீடு தான் கே விஸ்வநாத் சார். அந்த அவார்டு கிடச்ச உடனே அவர் வந்து பாராட்டினது அப்புறம், பட் படம் ஒரு ஷோ நடத்தினாங்க அங்கே. ஆல் தெலுங்கு பீப்புளெலாம் போய் படம் பார்த்தாங்க. திடீர்னு கே விஸ்வநாத் சார் பக்கத்து வீட்டில் ஆள் அனுப்பினார், சுரேஷ் வர சொல்லுங்க. பெரிய டைரக்டர் அப்போவே அவராவது என்னெல்லாம் சங்கராபரணம், சாகர் சங்கமம், சொர்ணகமல், மெடி கிளாசிக் ஃபிலிம்ஸ் எடுத்தவர், கிரேட் ஃபிலிம் மேக்கர். அவர் கூப்பிட்டாரு. நான் பக்கத்து வீடுக்கு அவரோட பங்களா இருந்து போய் பார்த்தேன் அவரை. நல்லா பண்ணியிருக்கேடா, நல்லா தமிழ் பேசுவார், வெரி வெரி நைஸ், ஐ எம் ஸோ ஹாப்பி, ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஃபிலிம் மாதிரி இல்லை சொல்லிவிட்டு அவர் புக்கார் காஃபி சாப்பிட்டு வச்சு பேசி ஒரு சீனாக பாராட்டினார் என்கிட்ட. என்ன ஒரு கிரேட் மேன், கிரேட் டைரக்டர் பாராட்டும் போது இட் இஸ் ட்ரூலி ஹம்பிளிங் ஆக்சுவலி. அண்ட் அனதர் பிக் பொக்கே வந்தது வீட்டுக்கு. யாரோட அனுப்பினா பார்த்தா ராகவேந்திராவ் சார். அவர் வந்து அவ்வளோ பெரிய டைரக்டர். அப்போது அவர் வீட்டிலேருந்து நானிமஸாக அனுப்பினார். யார்கிட்டேருந்து வருது பார்க்குறியா, ஃபோன் அடித்தார்ப்பா, நேரா చాలా బాగా చేసావురా. இந்த மாதிரி ஒரு படத்துக்கு எனக்கு வந்த ப்ரைட் ஆஃப் from great people was a great moment of pride. I am so humbled by that kind of gesture from such people. இன்றைக்கெல்லாம் படத்தை பாராட்டுறதுக்கே டைம் கிடைக்காது. ஆனால் பார்த்து அவெல்லாம் பெரிய ஜாம்பவான்லாம் ஃபோன் பண்ணி எனக்கு பாராட்டும் போது that was a great feeling. பிரேமாவோட ஸ்கிரிப்ட் வந்து ஆக்சுவலி இட் இஸ் அ ரியல் லவ் ஸ்டோரி ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் பாம்பே, அருண்னு. அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பெரில், கிறிஸ்டின். இவள் லவ் ஸ்டோரி தான் எனக்கு பேஸு. வெங்கடேஷ் கேரக்டர் முன்னாடி எஸ்பிபியை திட்டிடுவாங்க. திட்டின உடனே இவர் லூஸ் கண்ட்ரோல். அந்த 1, 2, 3 எல்லாம் போயிடும். ஏந்துன்னு அந்த டேபிளை தூக்கி எறிஞ்சு இருக்க லேம்ப் ஷேடை தூக்கி இந்த டிவியை தூக்கி எறிஞ்சு அவர் ஃபுல் தம்சம் பண்ணிவிடுவார் அங்கேருந்து. இது வந்து கோவத்தில் போனதும் இளையராஜா சார்கிட்ட ரீ ரெக்கார்டிங் இந்த சீன் வந்தது.
ராமாநாயுடு சார் இருந்தார், எல்லாம் இருந்தாங்க. ஃபுல் அந்த மியூசிக் ரீ ரெக்கார்டிங் எக்ஸ்ட்ரானரியாக வந்துட்டு இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். விஷுவலாக ஷார்ட் வெல், பார்த்தா ரொம்ப வேறு மாதிரி மியூசிக் கொடுத்துட்டாரு. நல்லா இருந்தது. பட் நான் எதிர்பார்த்த மாதிரி வரல. எப்படி சொல்கிறதுன்னு முள்ள ராஜா சார்கிட்ட போய், சார் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.